மாமியார் இல்ல, தங்க மாமியார். கதையின் கதாபாத்திரங்கள்: மருமகளாக மிர்னாலினி, மகனாக விஜயராகவி, மாமியாராக டாக்டர் ஹேமா மேம், பாட்டியாக டாக்டர் மகாலட்சுமி மேம். திருமணம் நடந்த மறுநாள் மருமகள் சமைக்க சமையல் அறைக்குள் செல்கிறாள். ஹலோ, என்ன பண்ண போற? சமைக்க போறேன் அத்தை. இல்லப்பா, நான் பண்றேன்டா. பரவாயில்ல அத்தை, நான் பண்றேன் அத்தை. சரி, நீ சமை, ஆனா நான் கூட உனக்கு உதவியா இருக்கேன். சரிங்க. எண்ணெய் கவரை முழுதாக ஊற்றிய பிறகு கவரை குப்பை தொட்டியில் வீசுகிறார் மருமகள். ஏமா இரு இரு, என்ன பண்ற? இரு இரு. எடுத்து இப்படி புளிச்சு இப்படி கிண்ணத்துல வைக்கணும். பா, எவ்வளவு வருது? இன்னும் 4 நாளைக்கு இந்த எண்ணெயில நம்ம சமையல் பண்ணலாம், தாளிக்கலாம். நீ பாட்டுக்கு. மாமியாரை பார்க்க கறி குழம்பில் ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றுகிறார் மாமியார். அத்தை அத்தை, என்ன அத்தை பண்றீங்க? இவ்ளோ தண்ணி ஊத்துறீங்க. கறி குழம்பா, கறி சூப்பு செய்றீங்களா? நம்ம 3 பேர் இருக்கோம், அதுல நம்ம 3 வேளைக்கு சாப்பிடணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வைக்கணும்ல. என்ன பார்த்து கத்துக்கோ எப்படி எல்லாம் குழம்பு வைக்கிறதுன்னு. மருமகள் மூஞ்சை சுழிக்க, நம்ம காய்கறிக்கு வாங்க போலாமா? வேண்டாம் அத்தை, வெயிலா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நீ எப்பதான் நீ காய்கறி வாங்க கத்துக்கிறது? இன்னைக்கு நான் நீ எப்படி காய்கறி வாங்குறேன்னு நான் சொல்லி தரேன் பாரு. இங்க வா. ஒவ்வொரு காய்கறி கடையாக ஏறி இறங்கி விலையை விசாரித்து 4 கடை ஏறி இறங்கிய பிறகு எப்படி இருக்குன்னு இப்படிதான் பார்த்து பார்த்து வாங்கணும், இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. சொத்த கத்திரிக்காய் எல்லாம் கொடுத்து நம்மளை ஏமாத்திடுவாங்க. பாத்தியா எப்படி வாங்க? அத்தை, இன்னும் எவ்வளவு நேரம் அத்தை? கால்லாம் வலிக்குது. இதுக்கே கால் வலிக்குதுன்னா இன்னும் பக்கத்து தெருவுல உழவர் சந்தை போட்டிருக்காங்க. என்ன நம்ம அங்க போய் இன்னும் ஏதாவது மலிவா இருக்கான்னு பார்த்துட்டு அங்க வேற காய்கறி வாங்கணும். மீண்டும் மீண்டுமா? மறுநாள் காலை மகன் சம்பள கவரை அம்மாவிடம் கொடுக்கிறார். அம்மா இந்தாங்கம்மா, இந்த மாசம் சம்பளம். சரிப்பா, நான் எடுத்து உள்ள வச்சிடுறேன். சரி. எங்க உங்க சம்பளம் எல்லாத்தையும் அத்தை கிட்டே கொடுத்துட்டு இருந்தா நம்ம செலவுக்கு என்ன பண்றதுங்க? அம்மா கிட்ட தானமா இருக்கு, அம்மா கிட்ட இருந்து அப்புறமா வாங்கிக்கலாம். மறுநாள் படம் பார்க்க செல்ல இருக்கும் மகனும் மருமகளும். எங்க நாங்க ரெடிங்க. நீங்க ரெடினா நம்ம கிளம்பலாம். படம் போட்டுற போறோங்க, சீக்கிரம் வாங்குங்க. அம்மா, அவ சினிமாக்கு கூப்பிடுறா. ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கொடுக்குறீங்களா? ஏப்பா, 3 மணி நேரம் படத்துக்கு யாராச்சும் 1000 ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? நம்ம குடும்ப நிலைமையெல்லாம் அவன்கிட்ட சொல்றது இல்லையா நீ? அவளெல்லாம் செலவு பண்ணி நீ சினிமா பார்க்கணுமா? அம்மா வாசியா கேக்குறாமா? சரிப்பா. அத்தை, அவர் சம்பாதிக்கிற காசு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்காது செலவு பண்றதுக்கு. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் புருஷனும் சேர்ந்து தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோம் அத்தை. ஐயோ, ஏமா இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசுற? நான் பட்ட கஷ்டம் நீ பட்ட குழந்தை தான் நான் அப்படி செய்யறேன். ஏன்னா என் பையன் 10 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்துட்டேன். நீ என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதாமா நான் இப்படி இருக்கேன். ஒண்ணு இல்லை, அவன் காசு வரைக்கும் நான் 1 பைசா கூட செலவு பண்ணதில்லை. நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம், நம்ம சொந்த வீடு போனோம்னா பணம் சேர்த்துட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா உனக்கு பிறக்க போற பிள்ளை கூட நான் நகை வாங்கி வச்சுட்டேமா. நீ இந்த மாதிரிலாம் பேசாதப்பா. இனிமே சம்பள தவிர மாசம் மாசம் என் மருமகிட்ட கொடுத்துரு, சரியா? எனக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தா போதும், சரியா மருமகளே? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரும் எதுவும் சொல்லிக்கல. சரி, பரவாயில்லம்மா. நீங்க அப்பா தம்பி, நீ முதல்ல என் மருமகளை கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டு வா. இல்ல வேண்டாம் அத்தை, ரொம்ப காசு செலவா. பரவாயில்ல, நீ போயிட்டு வாமா. ஆனா ஒரு விஷயம் கண்டிஷன் மருமகளே, மறுநாள் காலைல நம்ம 2 பேரும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறோம், சரியா? அத்தை. மறுநாள் காலை ஒரு விஷயம் சொல்ல முடிச்சேன். என்னோட பாட்டி வராங்க, எனக்கு மாமியார் வராங்க. என்ன அவங்க கொஞ்சம் ரொம்ப கராரானவங்க, கொஞ்சம் அவங்களை பார்த்து கவனிச்சுக்கோமா. சரிங்க அத்தை. மறுநாள் காலை தாய் கிழவி என்ட்ரி. பங்கஜம், எப்படி இருக்கம்மா? மருமகள கல்யாணத்துல பார்த்தது என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க மருமக தூங்கிட்டு இருக்காத. இன்னும் தூங்குறாளா? இன்னும் தூங்கிட்டு இருக்கா? எழுப்பு எழுப்பு, எழுதுறமா. என்னம்மா இன்னும் தூக்கம்? பாட்டி நாட்டி தினமும் 8 மணிக்கு தான் பாட்டி எழுந்திருப்பேன். மாமியார் உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கா. 8 மணி வரைக்குமா தூங்குவ? புருஷன் வேலைக்கு போற நேரத்துல கூட இன்னும் எதுவும் பார்க்க மாட்டியா? முதல்ல போய் கோலத்தை போடு, அப்பதான் வீட்டுல லட்சுமி வரும். அத்தை, அந்த சீட்டு ரவி பாட்டியை தேடி வந்தாரு, அது சொல்லிட்டீங்களா பாட்டி? அத்தை சீட்டு ரவி வந்தாரு நேத்து உங்களை தேடிட்டு. ஏதாவது கடன் வாங்கிருக்கீங்களா? அத்தை, என்னம்மா என்னையே கேள்வி கேட்குற?
அந்த நிலைமைக்கு வந்துட்டியா நீ? இந்தியாவே கடல்ல தான் இருக்கு. நீ என்ன கேள்வி கேக்குற? சரிங்க அத்தை, நான் ஒன்றும் கேள்வி கேட்கல. என் பையன்கிட்ட சொல்லி அந்த கடனை அடைக்க சொல்றேன் அத்தை. அதை பண்ணு முதல்ல. இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத. சரிங்க அத்தை. மறுநாள் பாட்டி மருமகளிடம், என்னம்மா புது பொண்ணு, கல்யாண பொண்ணு, இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். பாட்டி எனக்கு சரியா சமைக்க வராது பாட்டி. அத்தை கூட இருந்தா கொஞ்சம் நல்லா அதெல்லாம் இருக்கும். கூட இருக்க வேணாம், நான் இருக்கேன், சமமா. பாட்டி இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாட்டி. இந்த குழம்பு கொண்டு போய் ஊத்து. இந்த குழம்புக்கு செஞ்ச கைக்கு வைர வளையல் போடுவாங்கம்மா. இதோ வர அத்தை. கணவன் மனைவியை பாராட்ட கைகளை நீட்டி வளையல் போட்ட சொல்கிறார். என் மருமகளுக்கு போட்டா போச்சு. அத்தை எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அத்தை. நான் போய் தலை குளிச்சுட்டு வரேன். என்னம்மா உள்ள வர? ஏன் பங்கஜம், அந்த பழைய பாய் தலைகாடி எல்லாம் கொடுக்காத. உன்னோட பழைய புடவைய கொடு. ஒரு 3 நாள் வறண்டால படுக்கட்டும். நீ அப்படிதானமா இருந்த? என்ன கெடுத்து வச்சிருக்க உன் மருமகளை? ஆமா அத்தை, சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அம்மா வாமா அத்தை, நீங்க போங்க அத்தை, தூங்க போங்க. நீ பயப்படாதானே, நீ தனியா படுத்துறேன்னு நான் உன் கூட வந்து படுத்துக்கிறேன். உன் புருஷன் தான் அமிச்சான் என் பொண்டாட்டி தனியா தூங்கப்படாதுன்னு. நான் உன் கூட வந்து படுத்துக்கிறேன். சரியா? பொண்ணுக்கே பொண்ணுதாம்மா இந்த காலத்துல எதிரியா இருக்காங்க. சரியா? மறுநாள் காலை மருமகள் கணவரிடம், ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. நேத்திக்கு நல்லா இல்லாத குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லாதாம்மா இருந்துச்சு குழம்பு, எங்க அம்மா செய்யற மாதிரியே இருந்துச்சு. அப்படியா? அப்ப அம்மா அத்தை என்னோட கூட அந்த இருக்க சொன்னது? இல்லையம்மா, நான் எதுவும் சொல்லி அம்மாவா வந்து படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? இல்ல. மருமகள் மாமியாரை பார்க்க மாமியார் சிரிக்க மருமகள் மாமியாரை ஓடி அணைத்தாள். அத்தை பொண்ணுக்கு பொண்ணு உதவியாவும் இருப்பாங்க அத்தை. எப்படி அத்தை அவங்களெல்லாம் இவ்வளவு காலமா சமாளிச்சுக்கிட்டீங்க? என்ன பண்றதுமா, அதெல்லாம் பழகிருச்சுமா. அதெல்லாம் எப்படி அத்தை பழகுறது? நானும் நீங்களும் சேர்ந்து அவங்கள. அப்பா, மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன நம்மளை பார்த்து முறைக்கிறாங்க? இந்த பருப்பெல்லாம் இந்த வீட்டுல வேகாது போல. நம்ம நடை கட்டுவோம். அத்தை, நீங்களா அத்தை? நீங்க ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அத்தை, நீங்க எனக்கு இன்னொரு அம்மா. Thank you. Thank you.